வாலிபல் வந்து சரியான டைரக்ஷன்ல கொண்டு போறதுல பெற்றோர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு நிறைய. ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து பலவான்களா இருக்கும். அப்போ பெற்றோர்கள் பலவான்களா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வசனத்தின்படி அவங்க வந்து என்ன பண்ணணும், பசங்களை வழி நடத்தணும். ஏன்னா எபேசியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஏற்றதுல நீங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, வளருங்க, கர்த்தருக்குள் வளருங்க அப்படின்னு வசனம் எழுதியிருக்காங்க. அப்போ பெற்றோர் வந்து வேத அறிவின்படி வசனத்தின்படி பிள்ளைகளை வழி நடத்தினாங்க அப்படின்னா அவங்க சரியான இலக்கை என்ன பண்ணுவாங்க, அடைவாங்க. பெற்றோர்கள் பொதுவா தன்னுடைய குழந்தைகள் மேல தவறுகள் சுட்டி காட்டுறப்ப அவங்க மேல நம்பிக்கை இழக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து தன்னோட குழந்தை, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தர் வந்து உங்க குழந்தை வந்து இப்படி தவறான வழியில போறாங்க, தவறான பாதையை பின்பற்றுறாங்க, போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட என்ன பண்றோம்னா நம்ம குறைக்கிறவங்களா இருக்கும். அப்ப அவங்க கிட்ட இல்ல என் குழந்தை இந்த மாதிரி பண்ணாது, ஒரு வேலை பண்ணினாலும் அவங்க சரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க முன்னாடியும் குழந்தைங்க முன்னாடியும் சொல்லணும். அப்ப இந்த பெற்றோர்கள் கவனத்துக்கு ரொம்ப கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளை நம்ம நம்புறோம் அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா அம்மாவே நம்புறது இல்லை என்ன அப்படிங்கிறப்ப அவங்க யார் அவங்கள நம்புறாங்களோ, யார் அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் தவறான பாதையில விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம அவங்கள நம்பல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொருத்தர் அந்த பலவானா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலவான் எப்படி அந்த அம்பை பயன்படுத்துகிறாரோ அப்படி அந்த நோக்கத்துக்காக தான் அந்த அம்பு போகும். அதனால நாம நம்மளுடைய குழந்தைகளை ஈகிற பலவான்களா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த பலவான் தவறான காரியங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறப்ப அவங்க தவறான காரியங்களை மட்டுமே பண்ணி போயிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியாம. அப்ப நீங்க நம்புனீங்கன்னா நாங்க இதெல்லாம் செய்யறோம், இது சரியா தவறாங்கிறத நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்ப முதல்ல குழந்தைகளை நாம நம்புறோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நம்ம கவனத்துல பெற்றோர்கள். ஆமா, இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்போ பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து நம்பணும் இல்லையா. இன்னொன்னு அவங்கள வந்து அவங்கள்ட்ட ஓப்பன் அப்பா இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்டை போல ஒரு மென்டாரை போல என்ன பண்ணிக்கணும், ஓப்பனா நடந்துக்கணும். தவறு பண்ணும்போது தட்டி கொடுக்கவும், நல்ல விஷயம் பண்ணும்போது தூக்கி பேசுறதுக்கும் அவங்க என்ன பண்ணிக்கணும், கத்துக்கணும். கண்டிப்பா. அப்போ நம்ம பேரண்ட்ஸ்க்கான ஆலோசனை நம்ம கொடுத்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து ஒரு வாலிபன் வந்து தானாகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கலாம்? அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறது அப்படின்னா, நாம யார், நம்ம எப்படி இருக்கணுங்கிறது நம்ம தீர்மானிக்க போறோம். ரோமர் 6வது அதிகாரம் 14 சொல்லப்பட்டது போல எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுல தான் இருக்கு. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நண்பர்களாகட்டும், நம்முடைய உறவினர்களாகட்டும், ஒரு விஷயத்துக்கு போதை பழக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு 10 முறை நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா வச்சுக்கல, 14 டைம் கூப்பிட மாட்டாங்க. அவன் கூப்பிட்டு வர மாட்டான், நம்ம ஏன் அவனை கூப்பிடணும் அப்படிங்கிற ஸ்டேட் அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டியா வந்துடுவாங்க. ஸோ அந்த 10 முறை தான் நம்ம கையில இருக்கு. நம்ம 10 முறை பண்ணிட்டோம்னா 11ஆம் முறை ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் நம்மளை வழிநடத்தும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதே ஒரு வேளை நம்ம மனம் மாறி அவங்ககிட்டயே போய் நானே குடிக்கிறனாலும் நீ நல்ல பையன், நீயே கெட்டு போகிற அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு அவங்களே வந்துடுவாங்க. ஸோ நம்ம யாரும் அவங்க கிட்ட ஸ்டார்டிங்ல மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து அவங்களே நம்ம வழிநடத்துவாங்க. இவன் நல்லவன் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களே நம்ம கூப்பிடுற இந்த இதை குறைச்சிக்குவாங்க. இது ஒரு காரணமா உண்மையாலுமே பார்த்துட்டீங்கன்னா வாலிபர்கள் தானா அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே ஒரு சில நேரம் அவங்களால வர முடியல. ஏன்னா அவங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. பிளஸ் அவங்களுடைய தீர்மானம் ஆணித்தரமானதா இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா பெரியவங்க நம்மளே என்ன பண்ணிடுறோம், நியூ இயர்க்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டுறோம். இந்த வருடத்துக்கான திட்டம் இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீட்டுறோம். நம்மளாலேயே அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் நம்மளால அந்த திட்டத்துல உறுதியா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு சில நேரம் கேள்விக்குறியா தான் இருக்கு. நான் ஜனவரியில எடுக்கிற திட்டம் டிசம்பர் வரைக்கும் நம்ம அந்த திட்டத்துல ஃபாலோ பண்ணி போக முடியல. அப்படி இருக்கிறப்ப இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா போதைப் பொருளும் எளிமையான முறையில கிடைக்குது. பற்றாக்குறைக்கு அவங்களுடைய நண்பர்களும் அவங்கள தூண்டுதல் படுத்துறாங்க. இப்படி இந்த எல்லா சுற்றி இருக்க எல்லா சூழலும் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறப்ப அதுல இருந்து வெளிவரணுங்கிற எண்ணம் இருந்தாலுமே வெளிவர முடியாத சூழல் இருக்கு. அப்ப வெளிவரணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னவா இருக்கணுங்கிறத நான் தீர்மானம் பண்ணணும். அடுத்தவங்க அதை தீர்மானம் பண்ணக்கூடாது. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தீர்மானம் பண்ணணும். இப்ப அடுத்தவங்க நம்ம செய்யக்கூடிய செயல்முறைகளை தீர்மானிச்சாங்கன்னா அப்ப நம்ம அந்த தவறான பலவான்கள் கையில் இருக்கக்கூடிய அம்புகளா தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட நம்ம பலமுள்ள அம்புகளா இருந்தாலும் பலவீனமான ஒருத்தர் கையில இருக்கிறப்ப நம்மள பலவீனமா தான் பயன்படுத்துவாங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நாம அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத நாம தீர்மானம் பண்ணி இந்த விஷயத்த நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஆணித்தரமா ரொம்ப ஒரு ஆலமரத்தோட வேறு எவ்வளவு ஆழமா போகணுமோ அதே போல நம்மளுடைய இந்த தீர்மானம் ரொம்ப ஆழமா நம்ம மனதுக்குள்ள இருக்கணும். இப்ப யாரு என்ன சொன்னாலும் நோ சொல்லி பழகணும்.
இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு, இந்த ட்ரக் விஷயத்துக்கு யார் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னாலும், யார் இதை வாங்க சொன்னாலும், யார் இதை நம்ம செய்யலாம்னு சொன்னாலும் நோ சொல்லி பழகுங்க. பெற்றோராகட்டும், உறவினராகட்டும், நண்பர்களாகட்டும், யாரு சொன்னாலும் நோன்னு சொல்லி பழகுங்க. இதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி பழகுங்க. எத்தனை முறை சொன்னாலும் அதை சொல்லுங்க. நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம், இதை நாங்கள் செய்யவே மாட்டோம், தொடரவே மாட்டோம் அப்படிங்கிறத நோ சொல்லி பழகுங்க. அப்போ அடுத்த முறை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே உங்களுடைய பாதையில தேர்ந்தெடுத்து அதில் போக ஆரம்பிச்சிருங்க. உண்மையில அப்போ வந்து ஒரு ஒரு வாலிபர் வந்து இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் நோ சொல்லணும். நோ வந்து ஃபர்ஸ்ட் தனக்கு தானே சொல்லணும். எப்பெல்லாம் அந்த எண்ணம் வருதோ அப்போ தனக்கு தானே அவர் என்ன சொல்லணும், நோ சொல்லணும். ரெண்டாவது வந்து மற்றவர்கள் கம்பல் பண்ணும்போது அவங்ககிட்ட என்ன சொல்லணும், நோ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றதும் வெளியே வராம இருக்கிறதும் அது ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கு. இதான் ரோமர் 6:16 சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பவுல் என்ன சொல்றாருன்னா பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு அப்படிங்கிறாரு. அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா 11 எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்ம வெளியே வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம், தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனா எடுத்தோட நம்ம அதுல இருந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா வெளியே வர முடியாது, அது கஷ்டம். ஆனா நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு வாட்டி நம்ம தவறு பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். இப்போ மதுபானம் பண்ணணும் இல்ல ஏதாவது ட்ரக் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மைண்ட்ல வரும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு வேலை நம்ம செய்யலாம். பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வேற ஏதாவது தோட்டத்துல போய் வேலை செய்யலாம். அப்ப நம்மளுடைய கவனத்தை நம்ம வேற எங்கேயாவது திருப்பும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியும். இது எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா நம்மளுக்கு எதோடைய துணை வேணும் அப்படின்னா வசனத்தினுடைய துணை. கண்டிப்பா வசனத்தோட துணை இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. வசனத்தோட துணை இருக்கும் பட்சத்திலும் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க அடிஷனை வெளியே கொண்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய குழந்தைகளை எந்த வழி நடத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு வேலை ஆல்ரெடி குடிச்சிருக்கானாலும் முதல்ல நம்புற விஷயம் ரொம்ப விஷயம். இன்னொன்னு யார் நீயா குடிய விட போற அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவங்க இன்னும் எப்படி மோட்டிவேட் பண்ணுவோம் அப்படி மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வெளியே பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ வந்து கடைசியா ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும். என்னால முடியும், என்னால வெளியே வர முடியும், நீங்க நம்பினாதான் மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியேறணும், அதாவது போதை பழக்க அடிக்ஷன் வந்து எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளிவரணும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களால என்னென்ன பண்ண முடியும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். இந்த வழியில் அவர்களோட பாதை வழிநடத்தினால் கண்டிப்பாக அவர்களால் போதை பழக்கத்தை விட முடியும் என்று உங்களுக்கு தெரிந்தவை கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் பதிவிடுவோம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் நீங்களாகட்டும், உங்களுடைய பிள்ளைகளாகட்டும், இல்ல பார்த்துக்கிட்டு இருக்க டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளாகட்டும், யாருக்காவது நாங்க போதை பழக்கத்திலிருந்து வெளியே வரணும், நான் சத்தியத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா டிஜே பிராட்காஸ்ட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய ஆலோசனைகளை நீங்க பாருங்க. தொடர்ந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கான ஆலோசனை தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களுக்கான ஆலோசனைகள் கண்டிப்பா சத்தியத்தின் மூலமா, வேதத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும்.